வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு, பொண்ணு வீட்டுக்காரங்க பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசுறது இல்லாம நம்ம கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த அறிவில்லாத ஆள்கிட்ட எல்லாம் பேசி என்னாக போது, வாங்க வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு. ராஜி, நான் ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட பேசணுமாமா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பலாம் பேசணும்லாம் இல்ல, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ராஜி. இன்னைக்கு இவ சொல்லாம விட மாட்டா போலயே அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க கோமதி. நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போனதுனால தான் உங்களுக்கு அவமானம்னு சொல்றீங்கல்ல. ஆனா நான் இந்த கல்யாணம் வேணான்னு உங்க எல்லார்ட்டையும் எத்தனை தடவை கெஞ்சினேன் அப்படின்னு சொல்றாங்க ராஜி. நான் சொன்னேன், யாருமே கேட்கல. அதனாலதான் நான் வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன். என்னை நீங்க வெளியில போக வச்சது நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் உங்க பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் நான் டியூஷன் எடுத்தா என்ன, என்ன பண்ண உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க ராஜி. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. தேவையில்லாம எதுக்கு இந்த நாடகம் அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. பொம்பளை பசங்க தான் அடாவடித்தனம், ரவுடித்தனம் பண்ணிட்டு வீட்டுக்கு கெட்ட பேர் கொண்டு வருவாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம வீட்டுல பொம்பளை பிள்ளைனாலதான் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு சக்திவேல். என் பையனாலதான் இந்த வீட்டுக்கு கௌரவம், அவனை நான் அவ்வளவு ஒழுக்கமா வளர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ராஜி ரொம்ப கோவப்படுறாங்க. உங்க கௌரவமா வளர்த்த பையன் செஞ்ச கௌரவமான வேலையை பத்தி நான் சொல்லட்டுமா அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. சரவணன் மாமாவோட கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுக்காக கல்யாணத்துக்கு முந்தின நாள் என்னையும் மீனாக்காவையும் உங்க பையன் கடத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்க. என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சக்திவேல் கோபப்படுறாரு. நீங்க உண்மை சொல்லுங்க மீனாக்கா அப்படின்னு சொல்றாங்க ராஜி. உண்மைதான், இவன் எங்க 2 பேரையும் கடத்திட்டான் அப்படின்னு மீனாவுமே உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. வாய் தகராறு, சண்டைன்னு சின்ன சின்ன தப்புலாம் பண்ணிட்டு கடைசி எங்க வீட்டு பொண்ணுங்களை கடத்துற வரைக்கும் போயிட்டியா அப்படின்னு கதிர் ரொம்ப கோவப்படுறாரு. பாண்டியனுக்குமே கோபம் வந்துடுது. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு மருமகளை நீ கடத்துவ அப்படின்னு சக்திவேல் பையனை போட்டு அடிச்சிடுறாரு. எல்லாரும் எவ்வளவோ தடுத்து நிப்பாட்ட பாக்குறாங்க, இருந்தாலுமே பாண்டியன் அடிக்கிறாரு. கோமதியோட அம்மா பாண்டியனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால வேற வழி இல்லாம பாண்டியன் அடிக்கிறத நிப்பாட்டிடுறாரு. பாண்டியன் சக்திவேலை திட்டுறாரு. உன் பையனை பெருசா ஒழுக்கமா வளர்த்தன்னு சொன்ன, இதுதான் நீ வளர்த்த லட்சணமா அப்படின்னு கேக்குறாரு. எங்க வீட்டு பசங்களாவது அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, இந்த மாதிரி கிரிமினல் வேலை எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றாரு பாண்டியன். இத்தனை வருஷமா உன் தங்கச்சியை நான் கூப்பிட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டேன்றதுக்காக தான் நீ கோபப்படுறன்னு நினைச்சேன். ஆனா அதை மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி கடத்துற வேலையெல்லாம் பண்ணிட்டல அப்படின்னு திட்டுறாரு. மரியாதையா பேசு அப்படின்னு சொல்றாரு சக்திவேல். இந்த மாதிரி பையனை பெத்து வச்சிருக்கிற உனக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படின்னு கோமதி அவங்க பங்குக்கு திட்டுறாங்க. பாண்டியன் குடும்பத்துல இருக்க எல்லாருமே இப்ப வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. பழனி சொல்றாரு, சரி இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, அடுத்த வேலை போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. கோமதி சொல்றாங்க, என்னடா சொல்ற, நம்ம வீட்டு பொண்ணுங்களை கடத்திருக்கிறான் அவன், அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தானா அவனை நான் கொன்றுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க கோமதி. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீங்க ஏன் சொல்லாம மறைச்சிட்டீங்க அப்படின்னு கதிர் கேக்குறாரு. சொல்லிருந்தீங்கன்னா அன்னைக்கே போய் அவன் கைய கால உடைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜி சொல்றாங்க, நாங்க சொல்லியிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு தான் நாங்க சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. 2 குடும்பத்துக்கும் பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருப்போம், அப்ப அவன் நினைச்சது நடந்திருக்கும், கல்யாணம் நின்றுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ராஜி. மீனா சொல்றாங்க, எனக்கும் செந்திலுக்கும் கல்யாணம் பிரச்சனையில தான் நடந்துச்சு, அதே மாதிரி தான் கதிர்க்கும் ராஜிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு கல்யாணமாவது மாமா விருப்பப்படி நடக்கட்டும் தான் நாங்க உண்மையை சொல்லல அப்படின்னு சொல்றாங்க மீனா. பாண்டியன் சொல்றாரு, இனிமே அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணினானா என்கிட்ட வந்து கண்டிப்பா நீங்க 2 பேரும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுவீங்களா இல்ல மறைச்சிருவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. கண்டிப்பா சொல்றோம் மாமா அப்படின்னு ராஜி மீனா சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில சக்திவேல் இப்போ பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு வீட்டுல. எய்த்த வீட்டுக்காரன் என் பையனை ரோட்ல வச்சு அடிச்சிட்டு இருக்கிறான், எல்லாரும் பாத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு சக்திவேல். இதே தப்பா அவங்க வீட்டு ஆளுங்க பண்ணிருந்தா நீங்க போய் என்ன பண்ணிருப்பீங்க, கொன்னே போட்டிருப்பீங்கல்ல அப்படின்னு கோமதியோட அம்மா கேக்குறாங்க. அவங்க அடிச்சதோட விட்டுட்டாங்களேன்னு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒன்னும் கடத்தல அப்படின்னு குமார் ரொம்ப திமிரா பேசுறாரு. அதை கேட்ட முத்துவேலுக்கு கோபம் வந்துருது. குமார் கன்னத்திலேயே ஓங்கி அரைஞ்சிடுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. கதிர் ராஜியோட கல்யாணத்தை பத்தின உண்மைய ராஜி சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடைசியா குமார் கடத்தினதை பத்தி சொல்லிட்டாங்க ராஜி. இன்னும் அந்த உண்மை எப்ப வெளிவர போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.